சின்னஞ்சிறு கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு. அட சின்ன சின்ன அன்பில் தான். ஏய் அருளே, என்ன பார்த்துக்கிட்டே இருக்க? தலை தீபாவளி இல்ல, மாப்பிள்ளை 2 பேருக்கும் தலையில என்ன வை? என்ன மாப்பிள்ள வச்சிடலாமா என்ன? ஓ மச்சான் வையா, சீக்கிரமா நாங்களும் போய் குளிச்சுட்டு வந்து தீபாவளிலாம் கொண்டாடணும்ல. அதுவும் தலை தீபாவளி வேற. அம்மா 2 பேரும் அண்ணன் எண்ணெய் வச்சதுக்கு அப்புறம் அந்த எண்ணெயை வாங்கி நீங்களும் தலையில வச்சு குளிச்சுட்டு வாங்க. சாமி கும்பிட்டுட்டு புது துணியெல்லாம் போட்டுப்போம். சரிங்க பாட்டி. முதல்ல பெரிய மச்சானுக்கு மச்சான் கம்மியாவே வையா. சாஸ்திரம்ல வச்சுதான் ஆகணும். நான் அள்ளி தான் வைப்பேன். அது சரி. அடுத்து சின்ன மச்சானுக்கு ஐயனே நல்லா நிறையாவே வைண்ணே. ஏன் பே, நீ தேய்ச்சி ஊத்த போறியா எனக்கு இன்னைக்கு? ஆசைதானே, ஆசைதான் டாக்டருக்கு. அப்புறம் நீ தானடி நிறைய வைக்க சொன்ன. வேறாண்டிங்களா? நீங்க தேய்ச்சி குளிப்பீங்களா? உங்க பொண்டாட்டிங்க தேய்ச்சி விடுவாங்களா? அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. சீக்கிரமா சட்டுப்பட்டுன்னு குளிச்சுட்டு வாங்க. படைச்சு புது துணியை போட்டுக்கிட்டு தலை தீபாவளியை கொண்டாடுங்க. சரி சரி பாட்டி. அம்மா இங்க வெளியிலே கோவலையெல்லாம் அம்மா தண்ணி வச்சிருக்காங்க, சுடு தண்ணி. சரிண்ணே, நாங்க பாத்துக்கிறோம். சரி சீக்கிரமா குளிச்சுட்டு வாங்க மாப்பிள்ளைங்களா. ஏங்க தலை தீபாவளின்றதுனால மாமியார் வீட்டுக்கு வந்து மச்சாங்க கையால தலையில எண்ணெயை வச்சாச்சு குளிக்க போறோம். அதனால நீங்களும் போய் எண்ணெய் வச்சு குளிச்சுட்டு புது ட்ரெஸ்லாம் போட்டுட்டு வாங்க. ஹாப்பி தீபாவளி சொல்லிட்டு சிறப்பா போய் நாங்களும் பட்டாசு வெடிச்சிட்டு ஸ்வீட்லாம் சாப்பிட்டுட்டு கொண்டாடுறோம். மாமா என்ன நீங்க 2 பேரும் இங்க வந்திருக்கீங்க? வாங்க தம்பி, வாங்க வாங்க வாமா. வாங்க, தீபாவளி அதுமா வந்திருக்கீங்க, வாங்க உட்காருங்க. அஸ்வினுக்கு தலை தீபாவளி இல்லைம்மா, ஸோ பார்த்து வாழ்த்து சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். அங்க போலான்னு தான் பார்த்தோம். தலை தீபாவளினா எப்படியும் இங்கே தானே இருப்பாரு. அதனால தான் சரி இங்கேயே பார்த்து வாழ்த்து சொல்லிட்டு போலான்னு வந்தோம். சரிம்மா, அதனால என்ன இருக்கு? நீங்க என்ன நார்மலா இங்க வந்துட்டா இருக்கீங்க. ஏதோ அஸ்வின் தம்பியை பார்க்கணுன்றதுனால தீபாவளி அதுமா இங்க வந்திருக்கீங்க. நீங்களும் நம்ம வீட்டுக்கு வர போகலாம் இருக்கணும்ல. தோணலன்னு ஒன்று அமையும் போது தானே வர வேண்டியது இருக்கு. இனிமே கண்டிப்பா அப்பப்போ வந்துட்டு போறோம், நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. சரிம்மா, என்னகிட்டே இருக்காதீங்க, உட்காருங்க. சின்ன தம்பி வரலையா? வந்தாம்மா, எங்க கூட தான் வந்தான், ஆளை காணோம். அப்படியா? இங்கே தான் நின்றுக்கிட்டு இருப்பாப்ல. சரி நீங்கள் உட்காருங்க, நான் என்னன்னு பார்க்குறேன். தீபாவளி வாழ்த்துக்கள் அஜய், இசை. உங்களுக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள். தீபாவளி வாழ்த்துக்கள் அஜய் அண்ணா, இசை. உங்களுக்கு இது தலை தீபாவளியா? தலை தீபாவளி தான். எங்களுக்கும் மேரேஜ் ஆகி இன்னும் 1 இயர் ஆகல, ஸோ அதனால தலை தீபாவளி தான். பட் என்ன, கல்யாணம் ஆகி 1 இயர் முடிகிறப்ப எண்டில் வந்திருக்கு. பாப்பா பாப்பா நல்லா இருக்கனா? அச்சோ, நந்துக்குட்டிக்கு என்ன குறைச்சல்? சூப்பராக இருக்கீங்க. அது வந்து ரோஸு இன்னும் சூப்பராக இருக்கேன். தேங்க்யூ. என்ன கிருஷ்ணா வந்தோடனே உள்ளே போயிட்டாப்ல? நானும் சரவணன் அண்ணன் அண்ணி, ஸோ அதுக்கப்புறம் அஸ்வின் அண்ணா அண்ணி அவங்களெல்லாம் பார்த்துட்டு தலை தீபாவளி வாழ்த்துக்கள் தான் சொல்லலாம்னு இருந்தோம். ஆனால் நாங்கள் கொஞ்சம் பொறுமையாக வரலான்னு இருந்தோம். இந்த கிருஷ்ணா பையன் தான் பொறுமையாகவே இல்லை. நான் வைஷோ பார்த்து தீபாவளி விஷயம் சொல்லணும், நாங்கள் லவ் பண்ணி ஃபர்ஸ்ட் இயர் தீபாவளி அப்படின்னு அவன் ஒரு தலை செலிப்ரேஷனுக்கு போகிறான். அதனால தான் சீக்கிரமாக கிளம்பி வந்துட்டோம். தெரியுது தெரியுது, தம்பி உள்ளே போனவர் என்ன ரிட்டர்ன் வரவே இல்லையே. தீபாவளி எப்படி இந்த வருஷமே தலை தீபாவளியை கொண்டாடிட்டானோ? அதான் தெரியல அஜய். ஏண்டா எனக்கு ஏன்டா பேரே தரல இந்த அட்மின்னு? எனக்கு மட்டும் என்ன தந்தா வச்சிருக்காங்க. ஏதோ போன எபிசோட்ல தான் ஒரு பிள்ளைய காமிச்சாங்க. அதுவும் தீபாவளிக்கு என் கூட வந்து நிக்க வைங்கம்மா அப்படின்னா அப்பெல்லாம் உன் கூட நிக்க வைக்க முடியாது. இப்பதான் பேரு இன்ட்ரோ பண்ணியிருக்கோம். அதுக்குள்ள உன் கூட ஜோடி போட்டுக்கலாம் வந்து தீபாவளி விஷயம் சொல்லுவாங்களா? போடா அப்படின்ட்டாங்க. அதனால நானே கம்முன்னு உட்காந்துருக்கேன். உனக்கு நான் பேரு யாருன்னு காமிக்கல. அதுக்குள்ள ஆசையை பத்தியே அவனுக்கு. செல்லக்குட்டி ஹாப்பி தீபாவளின்னா? ஹாப்பி தீபாவளி. அதே சொல்லும் இவ்வளோ சொல்லிச்சுட்டு சொல்றேன். யோ அங்க பாரியா, உன்னோட சின்ன பையன் அங்க பாரு, வயசுக்கிட்ட எப்படி லவ் ப்ரப்போஸ் பண்ணிட்டு இருக்கானே. தீபாவளின்னு ஒரு கண்டென்ட் கிடைச்சதுன்னு தீபாவளியை பத்தி பேசுறான் பேசிக்கிட்டே இருக்கான். பேசி முடிப்பானான்னு தெரியலையே. வீட்டு செல்லம் நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத. நானும் இந்த புக் ஆர்டர் போட்டிருக்கேன். அதனால புக் வந்தோடனே படிச்சு எப்படி லவ் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு வந்து அப்படியே பட்டையை கிளப்பிட மாட்டேன். டேய் என்ன புக்கு ஆர்டர் போட்டா? டேய் ரிஷி நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத. உனக்கு ஒரு புக்கு, ஜெகனுக்கு ஒரு புக்கு, எனக்கு ஒரு புக்கு, வசந்த்க்கு ஒரு புக்கு, 4 புக்கு ஆர்டர் போட்டிருக்கேன். ஏன்னா நம்ம 4 பேருக்குமே இன்னும் லவ் பண்ண தெரியல. அதனால நம்ம 4 பேரும் குரூப் ஸ்டடி பண்ணியாச்சும் லவ் பண்ணுறது எப்படின்னு கற்றுக்கிட்டு இவங்களெல்லாம் பீட் பண்ணுறோம். கற்றுக்கிறதுலாம் சரிதான். எனக்கு ஆளு தீபாவளி முடிச்சு இன்ட்ரோ பண்ணுறேன் இருக்காங்கடா, பொறுமையாரு அப்படின்ற இன்ட்ரோ பண்ணிட்டு வாங்களா? அப்போ வேற வழி இல்லை, இன்ட்ரோ பண்ணி தான் ஆகணும். ஏன்னா நீ ஒருத்தன் தான் சிங்கிளாக இருக்க, நீங்களாக வேணாமா? மாமா இந்த ஷர்ட் உங்களுக்கு சூப்பரா இருக்கு. இந்த ஆஃப் சாரியும் உனக்கு அழகா இருக்கு. மாமாவுக்கு மேட்சா இருக்கா? பார்த்து எடுத்ததுல உங்களுக்கு மேட்சா இருக்கணும்னு அதனால தான் கலர் கேட்டேன். உங்க வேஸ்ட் ஷர்ட் கலர் என்னன்ட்டு. ஆமா எதுக்கிட்டி நீ கல்யாணத்துக்கு முன்னாடி எங்க வீட்டுக்கு வந்தா? ஃபர்ஸ்ட் இது எங்க மாமா வீடு, அத்தை வீடுன்னு நான் எப்போ வேணாலும் வருவேன், எப்போ வேணாலும் போவேன். ஏதோ கல்யாணம் முடிவு பண்ணிட்டீங்கன்றதுக்காக வராமலே இருக்க முடியுமா? அத்தை மாமாவுக்குலாம் அப்பா அம்மா ஸ்வீட் கொடுத்துட்டு வர சொன்னாங்க. அதான் நானும் வயசும் வந்தோம். ஐயா பேரண்டிங்களா? அங்கே யாரும் இல்லை, மொத்தமாக கிளம்பி இங்கே வந்துட்டீங்க. உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு தலை தீபாவளியா இல்லை உங்கள் எல்லாருக்கும் தலை தீபாவளியா? தலை தீபாவளி கொண்டாடலான்னு பார்த்தா இந்த அட்மின் தான் எங்களை சிங்கிளாவே வச்சிருக்கே. அதனால நாங்களாம் பேச்சுலர் தீபாவளி தான் கொண்டாடிட்டு இருக்கோம். சீனியர் உங்களுக்கு வேஸ்டி சட்டை சூப்பராக இருக்கு. வைஷு உனக்கு அந்த ஆஃப் சாரி சூப்பராக இருக்கு தெரியுமா? உண்மையாவா? ஆமாம், என் பட்டர்ஃப்ளைக்கு ஹாப்பி தீபாவளி. என் பட்டர்ஃப்ளையும் நானும் அடுத்த வருஷம் ஒன்றா சேர்ந்து கல்யாணம் ஆகிட்டு தலை தீபாவளி கொண்டாடுவோம். இந்த வருஷம் சிங்கிளாக இருந்தாலும் பட் லவ் தீபாவளி கொண்டாடுவோன்னு. ஹாப்பி தீபாவளி ஓ பையன் மாமா. ஹாப்பி தீபாவளி என் பொண்டாட்டி. சீனியருக்கும் ஹாப்பி தீபாவளி.
தேங்க்யூ. பார்க்கறதுக்காகவே ஸ்ரீ அண்ணாவையும் ரோஷினி அண்ணியும் கிளப்பி கூப்பிட்டு வந்திருக்கேன் தெரியுமா? வீட்டுக்கு தான் போனோம், நீங்கள் தான் அங்கே யாருமே இல்லையே, அதனால தான் இங்கே வந்துட்டோம் கிளம்பி. ஆமா, அக்ஷயாக்கா அருள் மாம்சம் பார்க்கணும்னுச்சு. அப்புறம் என்ன பண்றது, அக்காவுக்கு கம்பெனி கொடுக்கறதுக்காக நானும் கிளம்பி வந்துட்டேன். ஹாப்பி தீபாவளி அதிமா. ஹாப்பி தீபாவளி ரிஷி. எம்மா, இப்போ ஏதோ பொம்பளை பிள்ளை பேசுன மாதிரி இருந்தது. ஆனா உன் வாயை செய்யலையே, யாரு பேசுனா? இங்க ஒரு பைத்தியம் உட்காந்துருக்கு, அதுதான் பேசுச்சு. மேல ஒரு பைத்தியம் உட்காந்துருக்கு, அது குரல் கொடுத்துச்சு. பாட்டி, நான் தான் பேசினேன். நல்லா இருக்கா? சூப்பரா இருக்குடா தம்பி வாய்ஸ். தேங்க்யூ பாட்டி. என்ன ஸ்ரீநிதி, ஆஃப் சாரிலாம் கட்டியிருக்கா? நல்லா இருக்கா? எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கடி. எப்படி மேட்சிங் மேட்சிங்கா? இவன் வேறு மொக்க போட ஆரம்பிச்சிருவான். ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க ரொம்ப நல்லா இருக்கோண்ணே. நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களான்னு மறக்காம சொல்லிடுங்க. நினைவுகள் ஃபேமிலி எல்லாருமே மிஸ் பண்ணுறீங்க. எல்லாரும் ஹாப்பி தீபாவளி சொல்லியிருந்தீங்க. பட் எனக்கு அப்படியே ஹாப்பி தீபாவளி சொல்கிறதுக்கு மனசு இல்லை. எல்லா ஜோடியும் நீங்கள் மிஸ் பண்ணுவீங்கன்னு தெரியும். அதனால தான் சரி எல்லா ஜோடியும் காமிக்கணுன்றதுக்காக இப்படி ஒரு ஏற்பாடு. எங்களுக்கு வேற தலை தீபாவளி, அப்புறம் எங்களுக்கு ஒரு சீனாச்சும் அட்மின் எடுக்கணும்ல, அதனால தான் எடுத்தாங்க. இந்த ஸ்ரீநிதி பிள்ளை ஓகே சொல்லியிருந்தா இந்த வருஷம் நானும் தலை தீபாவளி கொண்டாடி இருப்பேன். எங்கே கொண்டாட முடியலையே. வாயை முடிக்கிட்டு அடுத்த வருஷம் கொண்டாடுவோம். ஓகே, நம்ம விஷயத்துக்கு வருவோம். ஹாப்பி தீபாவளி விஷயம் சொல்கிறதுக்காக தான் நாங்கள் எல்லாரும் கிளம்பி வந்திருக்கோம். நாங்கள் எல்லாரும் காலையிலே என்ன வச்சு குளிச்சுட்டு சாமிலாம் கும்பிட்டுட்டு வந்துட்டோம். புது ட்ரெஸ் போட்டாச்சு. நீங்களும் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு புது ட்ரெஸ் போட்டுட்டீங்களான்னு சொல்லுங்கள். அப்புறம் பலகாரம்லாம் கூட மாமியார் வீட்டில் செஞ்சுருந்தாங்க, சாப்பிட்டுட்டோம். நீங்களும் பலகாரம்லாம் சாப்பிட்டுட்டு சேஃபாக வெடி வரீங்க. நானும் என் டாக்டர் நல்லா இருக்கமான மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்கண்ணே. ஏன்னா எங்க 2 பேரையும் மிஸ் பண்றேன்னு நீங்க எல்லாரும் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க ரொம்ப நாளா. எங்களுக்கு காமிக்கிற மாதிரி ஒரு இடமும் வரலையாமா, அதனால காட்டல அப்படின்னு இந்த அட்மின் கதை சொல்லிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரம் காட்டுவாங்கண்ணே. ஏம்மா உங்கள் கதையெல்லாம் காட்டியாச்சுண்ணே. என் மாமா மகளே அன்புமா கம்முன்னு இருண்ணே. இதுக்கப்புறம் எங்கள் சீன் தான். ஏய், நாங்கள் சீனியர்டா, காமிச்சு ஆகணும். எல்லாரும் கொந்தளிச்சிருவாங்கல்லண்ணா. சரி விடுங்க, இவங்கெல்லாம் பேசிக்கிட்டே இருப்பாங்க. நீங்க எல்லாரும் போயிட்டு ஹாப்பியா தீபாவளி கொண்டாடுங்க. நினைவுகள் குடும்பம் ஒரு பெரிய ஃபேமிலி. ஸோ இந்த ஃபேமிலியை காமிக்கணும் அப்படின்னா பெரிய ஃப்ரேம் தான் போடணும். இதிலே அப்பா அம்மா இவங்களெல்லாம் காமிக்க முடியல. ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறாங்க, நினைவுகள் ஃபேமிலி காமிக்கணும் அடுத்தடுத்த எபிசோட் ஏன் ஸ்லோவாக போயிட்டுருக்கேன் அப்படின்னா, உன்னை தேடி போட்டுறீங்க நினைவுகள் போட மாட்டீங்க அப்படின்னு கேட்குறீங்க. ஏன் உன்னை தேடி போடுறோம் நினைவுகள் போடல அப்படின்னா, இதுக்கப்புறம் நினைவுகள் வந்து பொண்ணு பார்க்குற எபிசோட், மேரேஜ் எபிசோட் இந்த மாதிரி தான் வருது. ஸோ அந்த ஃப்ரேம்லாம் போடணும்னா ரொம்ப கஷ்டம். இப்போ உன்னை தேடி அப்படி கிடையாது, 2 பேர் 3 பேர் தான் நம்ம காமிக்கிறோம். ஸோ அப்படியே காமிச்சு எடுத்துகிட்டு போயிடுறோம். ஆனா நினைவுகள் இதுக்கப்புறம் அப்படி காமிக்க முடியாதுங்களா? ஏன்னா பொண்ணு பார்க்குற விசேஷம்லாம் சொல்லியிருக்காங்களே, அதுக்கெல்லாம் ட்ரெஸ் எடுக்கணும். இதோ பாருங்க, தீபாவளின்னு எங்களுக்கு ஒன்றும் அட்மின் சும்மா கூப்பிட்டு வரல. எங்களுக்குலாம் எப்படி ட்ரெஸ் போட்டுருக்காங்க பார்த்தீங்களா? ட்ரெஸ் அட்மின் அவங்களுக்கு எடுக்க போனதை விட எங்களுக்குலாம் தேடி தேடி எடுத்ததுதாங்க பாவம். ஆமாங்க, அட்மின் மேடம் அவங்களுக்கு ட்ரெஸ் எடுத்தாங்களா என்னன்னு கூட எங்களுக்கு தெரியல. பட் எங்களுக்குலாம் ரொம்ப ட்ரெஸ் தேடி எடுத்து பார்த்து தான் வைக்கணும். ஸோ கடமைக்குன்னு கூட இந்த எபிசோட பேச வைக்கக்கூடாதுன்றதுனால தான் எங்கள் எல்லாரையும் இவ்வளோ அழகாக காமிச்சிருக்காங்க. பொண்ணு பார்க்குற ஃபங்க்ஷன், நலுங்கு ஃபங்க்ஷன், பந்தக்கால் நடுற ஃபங்க்ஷன், மேரேஜ் ஃபங்க்ஷன், இது எல்லாத்தையுமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காட்டணும் அப்படின்னு ஆசை. நீங்களும் அதை தான் விரும்புறீங்க. அப்படிலாம் நான் எடுக்கணும் அப்படின்னா கேப் விட்டு தான் எபிசோட் வரும். அதனால வெயிட் பண்ணுங்கள். ஃபுல்ஃபில்லாக எபிசோட கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். இந்த இன்ஃபர்மேஷனையும் சொல்லணும்னு தோணுச்சு, அதனால தான் சொல்லிட்டேன். நார்மலாக தீபாவளின்னும் போதே வசந்த ஸ்ரீநிதியும் எப்படி வந்து நின்றுருக்கணும் உங்களுக்கு நல்லா தெரியுது. பொண்ணு பார்க்குற ஃபங்க்ஷன்றப்ப இன்னும் மாதம் வந்து நிற்க வேணாமா? இவனுங்க கல்யாணத்தெல்லாம் தாண்டி என் கல்யாணத்தை பண்ணணும்னு சொல்லியிருக்கீங்க. அப்படி இருக்கும்போது என் கல்யாணம் மாசாக இருக்க வேணாமா? அதனால் அட்மினுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. எங்கள் 2 பேர் கல்யாணத்தை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்கள் கண்ணுக்கு குளிர்ச்சியாக மனசுக்கு நிறைவாக செம்மையாக காமிப்பாங்க. ஏன் இந்த அளவுக்கு சொல்கிறோம் அப்படின்னா, நாங்கள் போட்டிருக்கிற ட்ரெஸ் வந்து நார்மலாக ஒரு பிக்சர்னு போய் எடுக்க முடியாது. ஒரு பிக்சர்னு எடுத்து அதில் கலர் மாற்றி, ஸோ டிசைன் மாற்றி, ஸோ அன்பழகி, மகாணி, ஸ்ரீநிதி இவங்கெல்லாம் போட்டிருக்கிற இந்த ஜுவல்லேருந்து, ஸோ கலர்ஸ்லேருந்து எல்லாமே வந்து நம்மளா சூஸ் பண்ணி இதை நம்மளே உருவாக்கி எடுக்கிறது தான். அதனால தான் டைம் ஆகிட்டு இருக்கு. ஃபஸ்ட்டு சேனல் ஆரம்பிக்கும் போது இவெல்லாம் கற்றுக்கல, போக போக தான் இதெல்லாம் கற்றுக்கிட்டு பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ கற்றுக்கிட்டாச்சு. கற்றுக்கிட்டதுக்கப்புறம் நம்ம ஏனோ தானே ஒரு வீடியோவை எடுக்க முடியுமா? அதனால் கொஞ்சம் பொறுமையாக அழகாக எடுக்கணும். அதனால தான் உங்கள்கிட்ட டைம் கேட்குறேன்னா, நினைவுகள் போடல, உன்னை தேடி மட்டும் போடுறேன்னு சொல்லிட்டு யாரும் சண்டைப்படாதீங்க. உங்களுக்கு ஃபுல்ஃபில்லாக காட்டணுன்றதுனால தான் வெயிட் பண்ணி எபிசோட் எடுத்துகிட்டு இருக்கோம். முடிஞ்ச வரைக்கும் எபிசோட் கொண்டு வந்துட்டோம். இதுக்கப்புறம் பொண்ணு பார்க்குற ஃபங்க்ஷன் அந்த மாதிரி தான். அதனால் அதை எடுக்க கொஞ்சம் டைம் ஆகிட்டு தான் இருக்கும். இன்றைக்கி வர தீபாவளி. ஸோ இன்றைக்குமே நான் உங்களுக்கு இந்த ஒரு வீடியோ கொடுக்கணுன்றதுனால கொடுத்துட்டேன். எனக்கு தெரிஞ்சு இன்னொரு 2 days ஆகும்னு நினைக்கிறேன். நினைவுகள் எபிசோட், உன்னை தேடி எபிசோட் 2மே வரதுக்கு. சீக்கிரமாக எடுக்கலாம்னாலும் இப்போது மழை கிளைமேட்டு, ஸோ அதுக்கப்புறம் வெடிக்கிற இந்த சவுண்ட் எல்லாமே கேட்டுகிட்டே இருக்குது. எடுக்க முடியல வீடியோ. அப்புறம் அட்மின் பற்றி அடிக்கடி டீட்டெயில்ஸ் கேட்குறீங்க. அட்மின் பற்றின டீட்டெயில்ஸை சொந்தங்களா நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசை தான். என்னோட மேரேஜ் முடியட்டும், அதாவது வசந்த் ஸ்ரீநிதி மேரேஜ் முடியட்டும், அட்மின் பற்றின டீட்டெயில்ஸை சொல்லிடலாம். உங்கள்கிட்ட ஷேர் பண்ணாமல் வேறு யார்ட்டங்க ஷேர் பண்ண போகிறோம்? சரி, ஓகே, அந்த விஷயம் பேசிட்டேன்னு நினைக்கிறேன் ஓரளவு. இதுக்கப்புறம் தீபாவளி அன்றைக்கி பேசினா கடுப்பாகும். அதனால எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி சொல்லிட்டு கிளம்புறோம். என் டாக்டர் ரொம்ப அழகாக இருக்காருன்னு நான் தான் விபூதிலாம் வச்சு விட்டேன். என் டாக்டர் பார்த்து யாரும் சைட் அடிக்காதீங்க. ஏன்னா அன்படிக்கு மட்டும் தான் டாக்டர்னு பொசசிவ் பார்த்தீங்களா? சொந்தங்களாகிய உங்களுக்கு நினைவுகள் குடும்பத்தின் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி தீபாவளி. இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் என் சப்ஸ்கிரைபர் குடும்பத்திற்கு. ஹாப்பியா தீபாவளியை கொண்டாடுங்க, மாச தீபாவளியை கொண்டாடுங்க. தீபாவளி எப்படி செலிப்ரேட் பண்றீங்கன்றதையும் கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. தல தீபாவளி வாழ்த்துக்கள் சொன்ன அனைவருக்கும் நன்றி. எல்லாரும் சந்தோஷமா தீபாவளியை கொண்டாடுங்க. அடுத்த ஒரு சூப்பரான எபிசோட்ல உங்க எல்லாரையும் நினைவுகள் குடும்பத்துடன் வந்து சந்திக்கிறோம். எல்லாருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி தீபாவளி மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்.
ஹாப்பி தீபாவளி. எல்லாரும் ஹாப்பியாக தீபாவளியை கொண்டாடுங்க. ரிட்டன் ஒரு சூப்பரான எபிசோடோட உங்கள் எல்லாரையும் வந்து சந்திக்கிறோம். பலகாரம்லாம் செஞ்சிருந்தீங்கன்னா கமெண்ட்ல போட்டு விடுங்க, நான் வேணா ரிசீவ் பண்ணிக்கிறேன். ஆசைதான் அண்ணன், ஆசை ஸ்ரீநாத் அண்ணனுக்கு. பூச்சி கூட்டத்துக்கு வட்டாயதுக்கு அடபாசம் மட்டும் போதும் கண்ணே, காசு பானம் என்னத்துக்கு. பச்சை கிளிகள் தோலோடு பட்டுக்குயிலோ மடியோடு பூலோகம் ஆனந்தத்தின்